மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் அரங்கேறிய விமான விபத்து கடந்த 25 ஆண்டுகளில் இந்தியாவில் நடந்த மிக மோசமான விபத்தாக பதிவாகி உள்ளது. இந்த ஏர் இந்தியா விமானம் ஏர்போர்ட்டில் இருந்து புறப்பட்ட அடுத்த சில நிமிடங்களில் அங்குள்ள மேகானி நகரில் உள்ள மருத்துவக் கல்லூரி விடுதியில் விழுந்து பேரழிவை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விமானத்தில் 2 விமானிகள், 10 பணியாளர்கள், 230 பயணிகள் என சுமார் 242 பேர் பயணித்துள்ளனர். அதில் ஒருவர் மட்டுமே தற்போது உயிர் பிழைத்துள்ளார். மருத்துவக் கல்லூரி விடுதியில் விமானம் விழுந்ததில் அங்கிருந்த 27 பேர் உடல் நசுங்கி உயிரிழந்துள்ளனர். நாட்டையே உலுக்கிய விபத்து தொடர்பான வீடியோ, விபத்தில் சிக்கியவர்களின் பின்னணி விவரங்கள் வெளியாகி அனைவரையும் கலங்க வைத்துள்ளது. இது ஒருபுறம் இருக்க, தற்போது வெளியான புதிய வீடியோ ஒன்று அனைவரையும் அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளது. இந்த விபத்தில் சிக்கிய ஒருவரின் தலை பிஜே மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் துண்டாக விழுந்துள்ளது. அதனை பார்த்த இளைஞர்கள் சிலர் மனித தலையுடன் செல்ஃபி எடுப்பதற்காக நடுரோட்டில் மல்லு கட்டுகின்றனர். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி பார்ப்போரை பதபதைக்க வைக்கிறது. இந்த கோர விபத்தில் மொத்தம் 268 பேர் உயிரிழந்திருப்பதாக அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொண்டு வரும் தேசிய மீட்புப் படையினர் உயிரிழந்தவர்கள் சடலங்களை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தற்போது உயிரிழந்த 268 பேரின் உடல்களுக்கும் பிரேத பரிசோதனை நிறைவு பெற்ற நிலையில் அவர்களை அடையாளம் காணும் பணி நடைபெற்று வருகிறது. உயிரிழந்தவர்களின் DNA மாதிரிகளை சேகரித்து குடும்பத்தினரிடம் இரத்த மாதிரிகளை வைத்து அடையாளம் காணப்பட்டு வருகிறது. இந்த சூழலில் சம்பவத்தன்று அதே விமானத்தில் முன்பதிவு செய்திருந்த பெண்ணொருவர் 10 நிமிடங்கள் தாமதமாக வந்ததால் விமானத்தை தவறவிட்டுள்ளார். அகமதாபாத்தைச் சேர்ந்தவர் பூமி சவுகான். இவருடைய கணவர் லண்டனில் வசித்து வரும் நிலையில் விடுமுறையை கழிப்பதற்காக லண்டன் செல்ல இருந்தார். அன்றைய தினம் அகமதாபாத்தில் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலால் பூமி சவுகான் விமானத்தை தவறவிட்டுள்ளார். இது குறித்து பேசிய பூமி சவுகான், நான் முற்றிலுமாக உருக்குலைந்து போயிருக்கிறேன். இந்த விபத்தை நினைத்து பார்க்கும் போதே எனக்கு நடுக்கம் ஏற்படுகிறது என கூறியுள்ளார். இதையடுத்து விபத்துக்குள்ளான விமானத்தில் இருக்கிற கருப்பு பெட்டி மீட்கப்பட்டு ஆய்வகத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இந்த கருப்பு பெட்டி என்பது விமானத்தின் வால் பகுதியில் பொருத்தப்பட்டு இருக்கும். விமானிகள், ஊழியர்களின் உரையாடல்கள் அனைத்தும் இதில் பதிவாகி இருக்கும். அது மட்டுமின்றி விமானத்தின் வேகம், பறக்கும் உயரம், திசை, காலநிலை உள்ளிட்ட பல அம்சங்களும் இதில் அடங்கியிருக்கும். மிகப்பெரிய விபத்தில் சிக்கினாலும் கடலிலே மூழ்கினாலும் இந்த கருப்பு பெட்டிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கருப்பு பெட்டியை ஆய்வு செய்து அதில் பதிவான தகவல்களை பெற 15 நாட்கள் வரை எடுக்கும். இதன் பிறகே விபத்துக்கான முழுமையான காரணம் தெரியவரும் என விமான போக்குவரத்து துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.